வணக்கம், நான் உங்கள் நந்தினி பெங்களூர்ல இருந்து. ஸோ இன்னைக்கு தைப்பூசம் காலையில் எழுந்தாச்சு. ஸோ காலையில் எழுந்து வந்துட்டு என்னதான் வெளியில் கழுவி தள்ளிட்டாலும் கோலம் போடுறதுக்குள்ளே இப்போ செம்ம பண்ணிங்க. கால் எல்லாமே எனக்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஷீதா பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கோல்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால வந்துட்டு மஞ்சள், பெப்பரு, இஞ்சி, பின்ன கொஞ்சமாக பூண்டு, ஒரு 2 பல் பூண்டு போட்டு பாப்பாவுக்கு பால் ரெடி பண்ணிட்டேன். ஸோ நேற்றே வீக்லி ஆஃப் இருந்ததுனால பூஜை சாமான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். எடுந்து வீடெல்லாம் தொடச்சிட்டு சாமிக்கு பூவெல்லாம் போட்டாச்சு. பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா மேலே ஷெல்ஃபில் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு கந்த சஷ்டியெல்லாம் படிக்கும் போது கீழே முருகர் இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். ஆர்கனைஸ் கோத்திரம் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டாண்டு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அது நைட்டு தான் எனக்கு ஃப்ளாஷ் ஆச்சு. ஸோ காலையில் எடுத்த உடனே வச்ச கரெக்டாக எனக்கு வந்துட்டு சூட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே டியூஸ்டே பூஜைலையும் சரி, நாளில் படசல் போடும் போதெல்லாம் இந்த மாதிரி வச்சு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். ஸோ நெய்வேத்தியத்துக்கு அவல், வாழைப்பழம், நாட்டு சக்கரை போட்டு தான் நெய்வேத்தியம் பண்ணி கடவுளுக்கு வந்துட்டு விளக்கேற்றி ஸோ தீபாவளி காட்டி கந்த சஷ்டி படித்து ஃபைனலாக விரதம் இன்னைக்கான விரதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா இன்னைக்கு எனக்கு வேலை இருக்குது. ஸோ பூஜை வேலையெல்லாம் முடிச்சு பாப்பாவுக்கு பால் கொடுத்ததுக்கப்புறமா லாகின் பண்ண உக்காந்துட்டேன். ஸோ